அவங்களெல்லாம் நம்பி ஒரு வேலை கூட செய்ய சொல்லக்கூடாது. இல்லம்மா, மாப்பிள்ள குடிச்சிட்டு இருந்தாரு. என்ன திட்ட வேற செஞ்சாரா? எனக்கு கால் தடுக்கி கொட்டிட்டேன். நீ என்ன அவங்கள திட்டிட்டு இருக்க? இது அம்பலத்தார் வீடா இல்ல குடிச்சு கூத்தடிக்கிற ஒரு பாரா? இதுல இவங்க உங்களுக்கு சர்வ் வேற பண்ணுமா? விட்டா ஊத்தி கொடுக்கவே சொல்லுவீங்க போல இருக்க. அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல உங்களுக்கு இங்க குடிக்கிறதுக்கு யாரையா பர்மிஷன் கொடுத்தது? அம்பலத்தாரா? யோ மாமா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இதுல அவங்கள வேற திட்டுறீங்க. எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடுங்க. வாங்க வாங்க பிரதர், நம்ம இங்க இருந்து போலாம். பாத்து பாத்து என்ன பிடிச்சுக்கோங்க. வாங்க. இப்படி நடந்திருக்க கூடாது. எதிர்பார்க்காம ஏதேதோ நடந்துருச்சு. இது நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க போங்க, நாம அப்புறமா பேசிக்கலாம். சாரிம்மா. ஜனனி, சாரி ஜனனி. சிவா, போங்க போங்க. வீட்டுல யாருக்கும் பொறுப்பு கிடையாது. உங்களுக்குலாம் ஒரு நாள் இருக்குமா? அப்பா வரட்டும். நீ குடுக்கிற இடம்னாலதான் மாமா எப்படி எல்லாம் நடந்துக்கிற. வச்சிருக்கேன் எல்லாருக்கும். சரி, பேசிக்கலாம். வை. என்ன கட் பண்றியா? என்ன கட் பண்றியா? இல்ல இந்த போனை கட் பண்றியா? அவ்வளவு சீப்பா போயிட்டேனா நானு? என்ன தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போடுற பொருளா நானு? ஏடி, கண்டிப்பா அந்த ஆள் இங்க வரமாட்டான். நேரா அந்த வீட்டுக்கு தான் போவான். போவாரு போவாரு. ஏன் போக மாட்டாரு? நான் அவருக்கு எடுப்பு தானே, பப்பாட்டி தானே, அவரோட எச்சல் தானே. அது நீயா உருவாக்கிக்கிட்டது. அப்பவே முந்தனையில முடிஞ்சு வைக்காம அவுத்து விட்டுட்டு இப்ப ஆத்திரப்பட்டு. ஆத்திரப்படுறல்ல, ஆனா மத்தவங்க மாதிரி ஓரமா ஒதுங்கி போய் உட்கார்றவ இல்ல இந்த மணிமேகலை. இந்த மணிமேகலை ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சானா அந்த ராசம்பளம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாரு. இனிமே பாரு, இந்த மணிமேகலை யாருன்னு அம்பலத்தாருக்கு காட்டுறேன். என்னடி செய்ய போற? அம்பலத்தாரு அந்த வீட்டுக்கு தான் போவார்னா அவரு போறதுக்குள்ள அவருக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுல இருப்பேன். அது எப்படி? அடியே விசாலாச்சு, நான் வரேன்டி. எடுத்துக்கோ. இல்ல வேண்டாம். சிவா, உன்கிட்ட ரொம்ப நேரமா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சிவதா? உனக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் ஆகி நாளாச்சு. தாலியெல்லாம் பெருக்கி போட்டாச்சு. ஆனா இன்னும் விசேஷம் எதுவும் இல்லையா? விசேஷமா? என்னடா இப்படி கேக்குற? உனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? ஒருவேளை இப்போதைக்கு குழந்தை எதுவும் வேண்டான்னு தள்ளி போட்டுட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல சிவதா. அப்போ அதுவும் இல்லையா? ஜனனிக்கு உங்க வீடு எதுவும் செட் ஆக மாட்டேங்குதா? அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. இருந்தாலும் அவளே அதெல்லாம் சமாளிச்சுப்பா. அப்போ உனக்கு என்னதானே பிரச்சனை? ஆனா ஸ்வேதா எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல.
சாரி ஸ்வேதா. பரவாயில்ல சிவா. ஆனா நீங்க வந்தப்ப நான் ரொம்ப திணறினேன். அப்போ அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப மோசமான நிலைமைடா உனக்கு. என்ன விடுறா, ஜனனிய நினைச்சு பாரு. காதலிச்சவனை நம்பி நாட்டை விட்டே வந்திருக்கா. ஆனா காதலனுக்கு அவளை பத்தி எதுவுமே ஞாபகத்துல இல்ல. எப்படி இருக்கும்டா? என்ன வாழ்க்கைடா அது? என் ஜனனிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவ ஆசை என்ன, அவ எதுக்காக என்ன காதலிச்சா, இந்த ஊருக்கு வந்து எப்படிலாம் வாழ ஆசைப்பட்டா, இது எதுவுமே எனக்கு தெரியாதுடா. ஏதோ உயிரோட இருக்கேன். ஆனா ஒரு பொண்ணு மாதிரி தான் அவ கூட வாழ்றேன். டேய், நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா. அப்ப நீ மலேசியால இருக்கும்போது ஜனனியை பத்தி டைரி எழுதினல்ல, அந்த டைரி இப்போ மலேசியால தான்டா இருக்கு. என்னடா சொல்ற? என் ஜனனியை பத்தி நான் டைரி எழுதிருக்கேனா? ஆமாடா. அது டைரி இல்லடா, என் வாழ்க்கை, என் நினைவுகள்டா, என் ஜனனி தான் அது. என் டேய், வாழ்க்கை டேய், அதுல தான்டா இருக்கு. டேய், தேங்க்ஸ் அது ஞாபகப்படுத்துறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ப்ளீஸ் ஸ்வேதா, தேங்க் யூ ஸ்வேதா. ஓ மை காட். டேய், இங்க பாரு, என் வாழ்க்கை டேய், தொலைச்சு நிக்கிறேன்டா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு. மலேசியால பசங்கள்ட்ட சொல்லி அந்த டைரி உனக்கு அனுப்ப சொல்றேன். கடவுள் கடவுள் டேய், மச்சான், டேய், தேங்க்ஸ் மச்சான். உன் கால்ல கூட டேய், விழுந்து தேங்க்ஸ் எந்திரா. மச்சான். தேங்க்ஸ் டேய். தேங்க் யூ. தேங்க்ஸ் மச்சான். டேய். உடனே அனுப்ப சொல்றேன் டேய், ப்ளீஸ். கண்டிப்பா சொல்றேன்டா.